இன்னைக்கு வந்து உங்க எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய பிறந்த நாள். ஆனால் என்னுடைய ஒரு பிறந்த நாளும் நான் வந்து கேப்டனுக்கே நான் வந்து உரித்தாக்குகிறேன். கேப்டன் இல்லாத ஒரு பிறந்த நாள் எனக்கு அது நிச்சயம் எனக்கு அது கொண்டாட்டம் கிடையாது. அதனால என்னுடைய வாழ்க்கை, அவருடன் நான் வாழ்ந்த வாழ்க்கை, இந்த பிறந்தநாள் எந்த ஒரு வெற்றி, எந்த ஒரு சந்தோஷமும் கேப்டனுக்கு வந்து நான் சமர்ப்பிக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு பிறந்தநாள் வந்து முதல் காலாக வந்து எனக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர், கூட்டணியின் தலைவர், பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மிக மகிழ்ச்சியாக அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொன்னார். அப்போ நான் நினைவு கூறினேன், கடந்த ஆண்டும் என் பிறந்தநாளுக்கு நீங்கள் வாழ்த்து கூறினீர்கள் என்று. அது ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்கள் வந்து நல்ல ஆயுளோட ஹெல்த்தியாக வெல்த்தியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தினாருங்க. அதனால் அவருக்கு தேமுதிக சார்பாக என்னுடைய நன்றிகளை இப்போ நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அனைத்து மாவட்டங்களிலும் அன்னதானங்களும் ஏழைகளுக்கு உதவும் திட்டங்களையும் இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு என்று எங்கள் கழகத்தின் சார்பாக இந்த பிறந்த நாளை மக்கள் நாளாக கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள், ஒன்றியம், நகரம், பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள், எங்களுடைய மகளிர் அணி சகோதரிகள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற எதுவும் கேட்கணும்? பிறந்தநாள் உறுதிமொழி இப்ப தேர்தல் நேரம் உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த தேர்தலில் எங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து வேட்பாளர்களும் மகத்தான வெற்றி பெற்று ஒரு மகத்தான ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதுதான் இந்த பிறந்த நாளில் நாங்கள் எடுத்துக்கொள்ளும் உறுதிமொழி. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடைக்கின்ற அந்த நம்பர்ஸ், எங்கள் வேட்பாளர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற்று கேப்டனுடைய கனவு, லட்சியம், கொள்கைகளை வென்றெடுக்கக்கூடிய அளவு அனைவரும் சட்டமன்றத்திற்கு சென்று தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது செய்யணும். அதற்கான ஒரு துவக்கமாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும். அதற்கு மக்கள் அனைவரும் எங்களுக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிடிவாதத்தினால்தான் தேமுதிக எண்ணிக்கை குறைக்கப்படுறதா வரக்கூடிய செய்தி எப்படி பாக்குறீங்க? எப்ப நமக்கு அதிகாரப்பூர்வமா பேச்சுவார்த்தைக்கு அழைக்க போறாங்க? ஏசி எங்களுக்கு நான் எப்பவுமே பதில் சொல்றது உங்களுக்கு தெரியும். இப்பதான் சொன்னேன், சிஎம் அண்ணன் ஸ்டாலின் என்கிட்ட பேசினாருன்னு. அதுலேயே அவரே இதுக்கான பதிலும் சொல்லிட்டாரு. இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் இந்தியன் கம்யூனிஸ்ட்டும் வந்து இன்னைக்கு முடிவு பண்ணிடுவோம். நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் முடிவு பண்ணிடுவோம். நேர்காணல் போயிட்டு இருக்கு. வெகு விரைவில் உங்களையும் அழைப்போம். வெகு விரைவில் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முடிந்து நாம வந்து மாபெரும் வெற்றியோட 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று மீண்டும் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நானும் சொன்னேன், வெகு விரைவில் நம்ம வந்து முடிவெடுத்து எல்லோரும் களத்துக்கு செல்ல வேண்டும். ஏன்னா ரொம்ப ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்கு தேர்தலுக்கு நாங்கள் பணியாற்றுவது. எனவே களத்திற்கு சென்று மக்களுக்காக அவங்கவுங்க தொகுதியில் வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை சந்திக்கணும். எனவே வெகு விரைவில் களத்துக்கு செல்லணும்னு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். வெகு விரைவில் நாம் அனைவரும் களத்துக்கு செல்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் நடிகை குறித்து பேசினா சர்ச்சையா இருக்குது. அதுவும் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி நடந்த ஒரு மாநாட்டில், ஒரு ஆர்ப்பாட்டத்தில் அது பேசுறது மன்னிப்பு கேட்டாலும் சர்ச்சையா இருக்குது. நீங்க ஒரு பெண்ணா எப்படி பாக்குறீங்க அது அந்த கருத்து? இல்லை, அவங்க நடத்துகிற ஆர்ப்பாட்டமே பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க. நான் வந்துங்க, நான் ஒரு பெண். அதனால நிச்சயமாக அது எந்த பெண்ணாக இருந்தாலும், அது எந்த கட்சியாக இருக்கட்டும், எந்த ஜாதியாக இருக்கட்டும், எந்த மதமாக இருக்கட்டும், ஒரு பெண்ணை தரைக்குறைவாக பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக கண்டிக்கக்கூடியவர்கள். அதனால அந்த வார்த்தைகளை அவங்க குடும்பத்திலையும் பெண்கள் இருக்காங்க. இதை அப்படி அவங்கள அந்த கேள்வியை கேட்டால் அவங்க ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்வியை நான் கேட்குறேன், யாரா இருக்கட்டும். அதனால வந்து பெண்களை இழிவுபடுத்துவதை யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்கணும். அது நடிகைகளாக இருந்தாலும் சரி, எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்களை இழிவுபடுத்துவதை இதோட நிறுத்திக்கணும். இல்லை என்றால் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு, ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த பெண் சக்திகளை ஒன்றாக திரட்டி மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் கண்டனத்தையும் பெண்கள் சார்பாக நான் முன்னெடுப்பேன். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் வந்து இன்னைக்கு அந்த குடும்பத்தின் ஆணிவேர். ஏன் நம்ம தாய்நாடுன்னு சொல்றோம், நம்ம குலதெய்வம், நம்ம அம்மன்னு சொல்றோம். எல்லாமே நம்ம பெண்களை மதிக்கின்ற ஒரு நாட்டில் பெண்களை இழிவுபடுத்துவது, அதை கைத்தட்டி சிரிக்கிறது, அது யாராக இருந்தாலும், அது எந்த கூட்டமாக இருந்தாலும்
மிக மிக கண்டிக்கக்கூடியது. அது எந்த கட்சியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், எந்த மதமாக இருந்தாலும், எந்த ஜாதியாக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இதோட நிறுத்திக்கணும் யாராக இருந்தாலும் அப்படின்னு என்னுடைய பிறந்தநாள் செய்தியாக சொல்கிறேன். என் பிறந்தநாளை எல்லா பெண்களுக்கும் உரித்தான நாளாகவும் இதை நான் சமர்ப்பிக்கிறேன். தேமுதிக பிளஸ் காங்கிரஸ்க்கு தான் அதிக தொகுதிகள் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு ஏன் திமுக கொடுக்க மறுத்ததுன்னு சிபிஎம் உடைய மாநில செயலர் சண்முகம் பேசியிருந்தாங்க. தேமுதிக திமுக கூட்டணி வந்ததுனாலதான் கூட்டணி கட்சிகள் ஒரு குழப்பம்ங்கிற மாதிரி கூட்டணி கட்சிகளுடைய கருத்து இருக்கு. கருத்து பத்திரிகையாளர்கள் கிட்ட மட்டும்தான், நிச்சயமா கூட்டணி கட்ட கிடையாது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இஃப்தார் நோன்பு விருதுல கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து சகோதரர்களும் பங்கேற்றாங்க. எல்லாருமே அது ஒரு குடும்ப விழாவாக மனசு விட்டு எல்லாருமே அன்னைக்கு கொண்டாடி இருக்காங்க. அதனால எந்த குழப்பமும் கிடையாது. எங்களுக்கு கூட குறைச்சி கேட்பது அவங்க உரிமை, அது கொடுக்குறாங்க, அவங்க கேட்கறது அவங்க உரிமை. அதை நம்ம தப்புன்னு சொல்லக்கூடாதுங்க. அது அவங்க உரிமை, கேட்குறாங்க. நிச்சயம் நல்லது நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லுவேன். அதான் இன்னைக்கு அண்ணனே ஸ்டாலின் அண்ணனே சொல்லியிருக்கார், வெகு விரைவில் நாம் உங்களை அழைத்து பேசி இறுதி கட்டை சீக்கிரம் எடுத்துடலாம். ஏன்னா டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, முடிச்சுட்டு எல்லாம் களத்துக்கு போகணும், வெகு விரைவில் முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே பேசுனதை தொகுதியை குறைச்சிக்கிறீங்கன்னு அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்புல முன்வைக்கப்பட்டார். இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா பத்திரிகையாளர்களுக்குங்க டெய்லி ஒரு சந்தேகம் வந்துக்கிட்டே இருக்கும். கூட்டணி அமைக்கிற வரைக்கும் யாரோட கூட்டணிங்க, இப்போ அடுத்த கட்ட இது போயிடுறீங்க. அதனால் உங்கள் எல்லா டவுட்டும் நான் இன்னைக்கே கிளியர் பண்ண முடியாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஏசியங்களுக்கும் கற்பனைகளுக்கும் நாங்கள் எப்போவுமே பதில் சொல்கிறதில்ல. நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அங்கே எதுவுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இந்த கூட்டணி உறவு போயிட்டுருக்கு. வெகு விரைவில் எல்லாருக்கும் எத்தனை நம்பர், என்ன தொகுதி அப்படின்றது இறுதி செய்யப்பட்டு வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தி அனைவரும் தமிழ்நாட்டில் களத்திற்கு செல்ல இருக்கிறோம் என்பதை சந்தோஷத்தோடு சொல்லிக்கிறேன். நன்றி.